welcome back to my channel. Germanல கான்ஃபிடென்ட்டா பேசுமா, கிளாரிட்டியோட கத்துக்குமா. அப்ப நீங்க ரைட்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. Welcome to my channel, AR Pickup Diets. நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னு சொன்னா, ஹியாரின். நம்ம வந்து டெஸ்ட் பேப்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரெஷன்ல இருக்கிற 3 டைலையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சிங்கிள் ஷார்ட் வீடியோலேயே வந்து நம்ம டைல் 1, டைல் 2, டைல் 3 இது மூணும் என்னென்ன எப்படி ஆர்டர்ஸில் இருக்கும், என்ன மாதிரியான ஃபார்மேட்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் டைல் 1. ஸோ டைல் 1ல கான்செப்ட் எப்படி இருக்கும்னா, இங்கே சைடில் உங்களுக்கு நான் ஒரு பிக்சர் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்க, இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருவாங்க, ஆனால் நம்ம ஆடியோ நம்ம கேட்போம் இல்லையா, அந்த ஆடியோ கேட்கறதுல அவங்க என்ன பேசுகிறாங்க, அதுக்கு என்ன பிக்சர் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற அந்த ரைட்டான ஆன்சரை நீங்கள் வந்து கீழே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு இது A1ன்றனால கொஞ்சம் ஈஸியான ஆடியோஸ் தான் கொடுப்பாங்க. அண்ட் ப்ளஸ் நம்ம வந்து இமேஜை வச்சும் அந்த இதோட நேம் என்ன, சம்டைம்ஸ் நமக்கு நேம் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாமல் இருக்கலாம், பிக்சர் பார்த்தோன்னா நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலாம். ஸோ அது வந்து இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆடியோ ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வந்து பிக்சர் இருக்கும். அவங்க பேசுகிற ஆடியோவை கேட்டுட்டு அவங்க கரெக்டான ஆன்சர் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த ஆடியோக்கான ஆன்சர் என்னவோ அதில் நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏபிசி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எந்த ஆப்ஷன்ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து டைல் 1, ஹியாரனோட டைல் 1 இதுதான். இது வந்து உங்களுக்கு 2 டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஆடியோ ப்ளே பண்ணுவாங்க. 2 டைம்ஸும் இந்த ஆடியோவை நம்ம கிளியராக கேட்டுட்டு ஆன்சர் என்னவோ அதை ரைட்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். வந்து டைல் 2. டைல் 2ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு இங்கே சைடில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், இது மாதிரி ஒரு 5-6 சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த 5 சென்டென்ஸும் வந்து ஒரே ஒரு தடவை தான் அவங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அதில் பேசியிருப்பாங்க. அந்த கான்வர்சேஷனை ஃபுல்லாக நீங்கள் வந்து கேட்டுக்கணும். கேட்டுட்டு அதுக்கான ஆன்சர் என்ன, அதுக்கான சென்டென்ஸுக்கு ரிலேட்டடான ரைட் ஆர் ராங் அப்படிங்கிற எந்த ஆன்சரோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஒரே ஒரு தடவை தான் ப்ளே பண்ணுவாங்க. அந்த ஃபுல் கான்வர்சேஷனும் நீங்கள் ஃபுல்லாக ஒரே டைம் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சென்டென்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் மினிட்ஸ் மாதிரி, ஐ திங்க் 1 minute உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதை ரீட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரீட் பண்ணி இந்த சென்டென்ஸோட கிளாரிட்டி ஓரளவுக்கு வந்துட்டீங்கன்னா அது எதை பற்றி ஓரளவுக்கு பேச போகிறாங்கன்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ தட் டக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து டைல் 3. டைல் 3யுமே வந்து உங்களுக்கு 2 டைம்ஸ் வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆகும். ஆனால் இது வந்து பிக்சர் ஃபார்மேட்டில் இருக்காது, சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஆப்ஷனில் அதுக்கான ஆடியோவில் பேசுறதுக்கான ரைட் ஆன்சர் எதுவோ அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மெயினாக நீங்கள் இந்த ஆடியோவில் லேர்ன் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபுல்லாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து சென்டென்ஸை ஒரு கொஸ்டினையும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஒரு டைலையும் படிக்கிறதுக்கும் ஒரு கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதில் என்ன வேர்ட் நான் கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ தட் அது ரிலேட்டடான ஏதாவது வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹியாரன் டைல் வந்து A1ங்கிற லெவலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 3 டைலுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு எப்படி உங்களுக்கு ஃபார்மேட் இருக்கும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.